கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் எக்ஸ்எஃப் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு ஃப்ரண்ட் பிரேக் பேடு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் நாய்ஸுக்காக நான் இப்போ அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ரியர் பிரேக் பேடு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு கம்பெனியோட ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேடு ஒரிஜினல் டிஸ்கை தான் ஃபிட் பண்ணணும். ஆஃப்டர் மார்க்கெட்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா பிரேக் அடிக்கும்போது ஒரு நாய்ஸ்லாம் வரும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு மாற்றும் போது அந்த டிஸ்கவுண்ட் தான் சேஞ்ச் பண்ணணும். சில இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு அதோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணி டிஸ்கை வந்து கொஞ்சம் ரஃப் பண்ணி போடுவாங்க. இல்லை பிரேக் பேடு அந்த டிஸ்கில் கார்னரில் டச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாய்ஸ் வரும்னு டிஸ்கை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பிரேக் டிஸ்கில் எந்த சவுண்டெல்லாம் வராது பிரேக் அடிக்கும்போது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் இருக்குது. டிஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்குது. அந்த டிஸ்க்கு மைனஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பெடல் நிற்கும். ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துன்னு போய் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். எப்போவுமே பிரேக்கோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினானது. அப்போ நீங்கள் டிஸ்கும் சேர்ந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த பிரேக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. 4 வீல் பிரேக் பேடும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பிரேக் பேடில் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. மற்ற ஷிஃப்ட்டுங்க மற்ற வெளியில் வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு தேயும் போது அதோட ஷிம்மே வந்து உங்களுக்கு நாய்ஸ் வரும். பிரேக் பேடு வேர் அவுட் ஆயிடுச்சுன்னு ஒரு நாய்ஸ் உங்களுக்கு 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கேட்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரேக் பேடுக்கு ஒரு வார்னிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் வந்து பிரேக் பேடு தேயும் போது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேட் பண்ணும். பிரேக்கோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கம்மியாகுது, பிரேக் தேஞ்சிருக்கு பேடு தேஞ்சிருக்குன்னு அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணும். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா எந்த வீல் பிரேக் பேடு உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக ரியரான்னு காமிக்காது. சேமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு தான் காமிக்கும். பிரேக் வேர் அவுட் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வீலில் வேலை செய்கிற மாதிரி தான் வரும். இப்போ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டு வீலில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ஜாக்கி பாயிண்ட்டு இங்கேயே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கியோட பாயிண்ட்டு. இப்போ நான் வீலில் ரிமூவ் பண்ணுறேன். இதை வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பராமும் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமோட பூட்டு போனதுனால இந்த பிரேக் அடிக்கும் பொழுது இந்த வீல் மட்டும் ஒரு ஜெர்க் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் பால் ஜாயின் போனதுனால தான் இப்போ நான் வீல் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலிப்பரை ரிமூவ் பண்ணுறேன். காலிப்பருக்கு இந்த காலிப்பர் ப்ராக்கெட்டும் அதேமாதிரி இப்போ காலிப்பரோட சிலிண்டரை ரெண்டுத்தையும் கேரி பண்ணுறதுக்கு வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் பேடு வந்து வேர் அவுட் ஆக உள்ளே இருக்கிற பிஸ்டனும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே வந்துனே இருக்கும். பிஸ்டனை திருப்பி நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடை நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனை உள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். காலிப்பரில் இந்த பின்னு பாருங்கள். இந்த பின் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீசிங் நீங்கள் போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரேக்கோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பிரேக் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுனால இதே பிரேக் டிஸ்க்கை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பழைய பிரேக் பேட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆஃப்டர் மார்க்கெட்டோட பிரேக் பேடு எல்லாமே வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட் ரியர் பிரேக் பேடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் போயிருக்கிறதுனால நான் அப்புறம் நியூவாக இப்போ வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டோட ஃப்ரண்ட் பிரேக் பேடு ரியர் பிரேக் பேடு அப்புறமோட ப்ரைஸ் பாருங்கள். பிரேக் பேடு வேர் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷனுக்கு பிரேக் பேடு தேய்கிறதுக்கான இண்டிகேஷன். பிரேக் பேடு திக்னஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் பேடு தேயும் பொழுது இதில் இருக்கிற சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு வேர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற சிக்னலை வந்து உங்களுக்கு உள்ள பாடி கண்ட்ரோல் மாடியில் கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் ஆகும் பிரேக் பேடு வேர் அவுட் ஆகிருக்குன்னு. பிரேக் பேடு நான் ஃபிட் பண்ணுறேன். பிரேக்கை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து இந்த ஜாமா இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். இதோட எமரி ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரோட க்ரீஸும் இருக்குது. இந்த க்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரண்ட் பிரேக் பேடை நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இந்த அந்த சைடை இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாக்வார் எக்ஸஸில் பிரேக் பேடை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா நான் ரிமூவ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதோட அப்புறம் போல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூஸ் பாக்ஸ் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்புறமோட போல்ட் வருது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடுக்குள்ளே தான் வருது. இப்போ நான் அப்புறம் போல்ட்டை லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்புறம் சாக்கப்ஸரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த சைடு பிரேக் பேடோட கண்டிஷன் பாருங்கள். அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பால் ஜாயின் போய்ட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடோட வேர் அவுட் சென்சார் இருக்கும். இங்கே பாருங்கள், பிரேக் பேடு தேயும் போது அந்த சென்சார் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இதில் சென்சாரும் வந்து பார்த்திங்கன்னா லைனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனை நான் ஃபுல்லாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பிரேக் பேடு தேயும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்சார் இங்கே பிரேக் ஷூலேயே இருக்கும். இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடு தேஞ்சிச்சு அப்படின்னு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரில் கொடுக்கும். அந்த சென்சார் இப்போ எப்போவுமே பிரேக் பேடு தேயும் போது இந்த சென்சாரை உங்களுக்கு தேயறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலை கொடுக்கறதுனால இந்த சென்சாரை எப்போவுமே சேஞ்ச் பண்ணோம். இப்போ நான் இந்த சென்சாரை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாக்வரில் பார்த்திங்கன்னா இந்த சைடும் நான் பிரேக் பேடை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடோட வேர் அவுட் சென்சாரும் வருது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த அப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலன் டேங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு அப்புறம் நான் அதேமாதிரி சாக்கப்ஸர் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இதே ஜாக்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் ஷூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரியர் பிரேக் ஷூவோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலிப்பரோட ஸ்டிம் நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலிப்பர் பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதோட பிரேக் பேட் கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாக்வரில் ரைட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடோட வேறு சென்சார் இருக்குது. இப்போ நான் இந்த சென்சாரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஜாக்வரில் ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு வந்து உங்கள் அதுலேயே வந்து சென்சார் வரும். அந்த சென்சார் வந்து உங்களுக்கு பிரேக் பேடு தேயும் போது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் வந்து உங்களுக்கு கிளஸ்டரில் காமிக்கும். அதேமாதிரி ரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடுக்கு ஒரு இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சாரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேயும் போது இண்டிகேட் பண்ணும்போது நீங்கள் பிரேக் பேடை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் நான் சேஞ்ச் பண்ணேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்பராமில் வந்து பால் ஜாயிண்டோட பூட்டு கட்டாக இருந்தது. அந்த பூட்டு கட்டாகிறதுனால அப்பராம் தான் நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக பூட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு அப்பராம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் அப்பராமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாக்வார் எக்ஸ்எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.